மூன்று முடிச்சு சீரியலில் நந்தினி சாமி போட்டா முன்னாடி உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. சுந்தரவல்லி அவளோட ரூமில் டென்ஷனாக இருக்கா. அந்த நேரம் பார்த்து மாதவியும் சுரேகாவும் அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க. உடனே சுந்தரவல்லி, எதுக்கு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த? இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுன்னு சொல்ல, சுரேகா உடனே அம்மா காலில் விழுந்து, அம்மா என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்கிறா. நீ மன்னிப்பு கேட்கறது கூட அருகதை இல்லாதவ, முதல்ல என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு திட்டுகிறாள். அப்போ சுந்தரவல்லியை அவளோட ஃப்ரெண்டு சுரேகாவை பொண்ணு கேட்டதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. அவள் எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா? ஸ்டேட்டஸ்லேயும் சரி குணத்துலேயும் சரி அவள் என்னை விட எவ்வளவோ வசதியானவ. அவளே வந்து உன்னை பொண்ணு கேட்டதால தான் நான் ஓகேன்னு சொன்னேன். ஆனால் நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டேன்னு கோவப்படுகிறாள். அப்போ சுரேகா சொல்கிறா, அந்த பையன் ரூமுக்குள்ளே வரும்போது ரேணுகா தான் பார்த்தா. அவகிட்ட என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். அவள் நந்தினிக்கிட்டையும் சொல்லியிருக்கா. ஆனால் வேணும்னே கதவை பூட்டிட்டு திருடன்னு சொல்லியிருக்கிறா. வர்றவங்க எல்லாத்து முன்னாடியும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் அவள் இப்படி பண்ணியிருக்கா. அவள் பேசாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்கிறான். நந்தினி அமைதியாக இருந்திருந்தான்னா அவன் வந்து என் ரூமில் கொஞ்ச நேரம் என்னை பார்த்து பேசிட்டு போயிருந்திருப்பான். இல்லாட்டியும் அவனை நான் கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடியே நிப்பாட்டியிருப்பேன். இந்த அசிங்க அவமானம் எல்லாம் தேவையில்லாத காரணம் என்று இருவரும் சேர்ந்து சுந்தரவல்லியை உசிப்பேத்திவிட, என் பொண்ணோட பிறந்த நாள் அன்று எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அவள் சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டான். அவளோட ஆட்டத்தை அவள் ஆடிட்டா. இப்போ என்னோட ஆட்டத்தை நான் ஆட போகிறேன்னு சுந்தரவல்லி கோபமாக சொல்கிறாள். நந்தினி ஊரில் அப்பா பாட்டி தங்கச்சிகளோட சந்தோஷமான இருந்த நாட்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரேணுகாவும் அர்ச்சனாவும் இந்த வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி பேசி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அசோகன் சார் விஷயத்தில் ஏற்கனவே மாதவி நந்தினி மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. இப்போ சுரேகா விஷயத்துலையும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சுரேகாவும் நந்தினி மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. நந்தினிக்கு எதிராக எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது சூர்யாவோட அப்பா தான். அவரையும் மாற்றணும்னு சொல்ல, ஆனால் அவர் தான் நந்தினிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் பெரிய மீன், பொறுமையாக தான் அவருக்கு பெரிய வலையை பார்த்து போடணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனா ரேணுகாட்ட சொல்கிறான், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னா இந்த வீட்டில் நீ இருக்கிறது எனக்கு முக்கியம். யாருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். நந்தினி கிச்சனில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது ரேணுகா ஏன் சோகமாக இருக்கிறீங்கன்னு கேட்க, அதற்கு ஒன்றும் இல்லைன்னு நந்தினி சொல்கிறான். ரேணுகா சொல்கிறா, நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னான்னு எனக்கு தெரியும். சுரேகா அம்மா பிறந்த நாளில் நடந்த பிரச்சனையை நினச்சி தானே சோகமாக இருக்கிறீங்க. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக வேறு இடத்துல இருந்தால் ஆள் வர போகிறாங்க அப்படின்னு நந்தினி முன்னாடி ரேணுகா நடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா தான் இருப்பீங்கன்னு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள, ஆனால் உன்னை நான் நல்லா இருக்க விட மாட்டேன், உன் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக ஆக்கத்தான் அர்ச்சனா அம்மா இங்கே என்னை அனுப்பி வச்சுருக்குறாங்கன்னு மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து கல்யாணம் காய்கறியிலே வாங்கிட்டு வருகிறார். நந்தினி அதை வாங்கி அமைதியாக அங்கிட்டு வச்சிட்றான். எப்போவுமே இந்த காய் சரியில்லை அந்த காய் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே, இப்போ எதுவுமே பேச மாட்டேறீங்கம்மான்னு கேட்க, கல்யாணம் என்னாச்சு என்று கேட்க, அதற்கு ரேணுகா நேற்று நடந்த விஷயத்தை நினச்சி தான் கவலைப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். உடனே கல்யாணம், அதையெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாதம்மான்னு சொல்ல, எனக்கு இந்த ஊரில் பழக்க வழக்கங்கள் எதுவுமே புரியல. எங்கள் ஊர்லலாம் ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டா தப்பாக பார்ப்பாங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன். அந்த பையன் ரூமுக்குள்ளே போனதை நான் பார்க்கவே இல்லை. செவிரேறி குறித்து வந்ததுனால தான் நான் தப்பாக நினச்சிட்டேன்னு வருத்தப்பட, அதற்கு கல்யாணம் அவன் நேர்மையான பையனாக இருந்தால் நேர்வழியில் தானே வந்திருக்கணும்னு சொல்லி நந்தினிக்கு ஆறுதலாக பேசுகிறான். சூர்யா வெளியில் கிளம்பி கொண்டு இருக்கிறார். அருணாச்சலம் கூப்பிட்டு, சூர்யா இப்போ வெளியில் எங்கேயாச்சும் போகிறியாப்பான்னு கேட்க, ஆமாம் டாடி, ஆஃபீஸ் வரைக்கும் போகணும், சைன் போடுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, சூப்பர் சூர்யா, இப்போ தான் பழைய சூர்யாவா எட்டி பார்க்குறேன்னு சொல்லி சந்தோஷப்படுகிறார். நீ கம்பெனியில் நடந்துக்கிட்ட விஷயமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஜெயிக்கிறது தோக்கிறத தாண்டி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்த. ஏதோ கெட்ட நேரம் அந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இதுக்காக நீ திரும்பவும் குடிக்கிறேன்னு போயிடாதன்னு சொல்ல, அதை பற்றி நான் யோசிக்கிறேன் டாடின்னு சொல்கிறார். அதே நேரம் சுரேகா அங்கே வர, சுரேகாவை கூப்பிட்டு, அந்த பையனை நான் ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன், என் தங்கச்சி பின்னாடி சுற்றக்கூடாதுன்னு.
அப்புறம் எப்படி அவன் ரூமுக்குள்ளே வந்தேன்னு கேட்குறான். அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சுரேகா சொல்கிறான். எனக்கு தெரியும் அவன் உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னு. இப்போ சுரேகா சொல்லிகிட்டு இருக்கா, இவன் நம்மளையே மதிக்கவே மாட்டான், கண்டுக்கவே மாட்டான், இப்போ என்ன நல்ல அன்னை மாதிரி நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா. உடனே அருணாச்சலம், அவன் கேள்வி கேட்குறான்ல, நீ பதில் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுரேகா சொல்கிறான், நான் அவனை வர சொல்லலை, அவனாக தான் வந்திருக்கிறியான்னு சொல்ல, அப்போ எப்படி உன் ரூம்புக்குள்ளே வந்தான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க, சுரேகா என்ன செய்வதுன்னு தெரியாமல் யோசிக்க, கிஃப்ட் கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொன்னான் என்று சொல்ல, மற்ற ஃப்ரெண்டெல்லாம் கீழே தான் இருக்காங்க, அவன் மட்டும் எதுக்கு ரூம்புக்குள்ளே வந்தேன்னு கேள்வி மேல் கேள்வி கேட்க, சுரேகா ஒன்றும் புரியாமல் அமைதியாக இருக்கிறாள். சூர்யா, நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தெரியும். நீ பிளான் பண்ணி தான் அவனை வர சொல்லியிருக்க. நீ மாட்டிக்கிட்டதால எல்லாத்துக்கிட்டையும் மாற்றி பேசுகிறேன்னு சொல்கிறான். அவன் உன்னை லவ் பண்ணுறான். சரி, நீ அவனை லவ் பண்ணுறியான்னு கேட்க, அதெல்லாம் இல்லைன்னான்னு சொல்கிறாள். அப்படின்னா இன்னொரு வாட்டி அவனையும் உன்னையும் சேர்த்து வச்சு பார்த்தன்னா அவ்வளோதான் அப்படின்னு வார்னிங் பண்ணிட்டு சூர்யா கிளம்புகிறான். அருணாச்சலம் பொறுப்பான அண்ணனாக தான் பேசிட்டு போகிறான். அவன் பேச்ச கேட்டுட்டு நீ ஒழுங்கா இருன்னு சொல்லிட்டு போகிறான். உடனே சுரேகா, இதற்கெல்லாம் அர்ஜுன் பண்ணின வேலை தான் அப்படின்னு புலம்புகிறாள். உடனே சுரேகா அர்ஜுனுக்கு ஃபோன் போட, இவ்வளவு சீக்கிரமாக கால் பண்ணிட்ட, வீட்டில் எல்லாம் சரி சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்க, உன்னால் என் வீட்டில் அவங்க வச்சு செய்கிறாங்க, அவங்க கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலேன்னு சொல்கிறாள். சரி, நீ டென்ஷன் ஆகாத சுரேகான்னு சொல்ல, எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும், ஆளுக்கு அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறாங்கன்னு சொல்கிறாள். உடனே அர்ஜுன், லவ்வுனா